வணக்கம் சார். வணக்கம். வாரணாசி படத்தோட ஆடியோ லான்ச் அப்போ நீங்கள் ஹைதராபாத்தில் ஸ்பாட்டில் இருந்தீங்க. அந்த ஆடியோ லான்ச்சில் ராஜமௌழி பேசின விஷயங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் இப்போ ஆயிருக்கு. அன்னைக்கு ஆக்சுவலி என்ன நடந்துச்சு, அப்படி என்ன சர்ச்சைக்குரிய வகையில் ராஜமௌழி பேசிட்டார்? அவர் ஒன்றும் சர்ச்சையெல்லாம் ஆக்கலைங்க. அவர் பேச்சினுடைய சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த மாதிரி சர்ச்சையை ஆக்குவதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த வாரணாசி தலைப்பு அவர் டைட்டில் ரிவீல் பண்ணுற விஷயத்தில் அது ஒரு பிரம்மாண்டமான விழா. நான் அங்கே இருந்தேன், அந்த ஸ்பாட்டில் நான் இருந்தேன். சென்னையிலேருந்து பத்திரிகையாளர்கள் அழைச்சிட்டு போனாங்க. அது மாதிரி பல பகுதிகள், நாட்டினோட பல பகுதிகளில் ஹிந்திலேருந்து வந்திருந்தாங்க, மலையாளத்துலேருந்து வந்திருந்தாங்க, கன்னடத்துலேருந்து வந்தாங்க, பல ஊர்கள்லேருந்து பத்திரிகையாளர்கள் அங்கே அசம்பிள் ஆயிருந்தாங்க. அது ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் தான் நடந்துச்சு. பிரம்மாண்டமான, இதுவரைக்கும் ஒரு டைட்டில் ரிவீல் பண்ணுற விழாவை இப்படி பிரம்மாண்டமாக நடத்தியது இல்லை இந்த இந்திய சினிமாவில். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக அந்த ஃபீல்டு கொடுக்குறதுனால எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடியும் இல்லை, இதுக்கப்புறம் நடக்குமான்னு தெரியல. எனக்கு பண்ணிட்டதுனால இனிமேல் அது மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ இது ஆடியோ லான்ச்னு கூட சொல்ல முடியாது. ஆடியோ லான்ச்லாம் கிடையாது. எஸ், ஓகே. டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட், அவ்வளோதான். டைட்டில் ப்ளஸ் ஒரு டீசர், வாரணாசி பட சம்பந்தமான ஒரு டீசர் அனௌன்ஸ்மெண்ட்டு. அது 100 அடி ஹைட்டு, 100 அடி ஹைட்டு, 140 அடி அகலம். எந்தது? அந்த எல்இடி ஒரு திரை. ஓகே. எல்இடி திரை. ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியே பார்த்தீங்கன்னா மலை மேலே தான் இருக்குது, ஹில் ஸ்டேஷன் தான் அது. அப்போ அதில் 100 அடி ஹைட்டுக்கு 140 அடி அகலத்தில் ஒரு மிகப்பெரிய எல்இடி திரை. எங்கேருந்து ஊரில், எந்த ஊர்லேருந்து பார்த்தாலும் ஒரு நிகழ்ச்சி அங்கே தெரியும். அதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து முதல் முறையாக குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே பண்ணாமல் ஐமேக்ஸ் தரத்தில் அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அந்த காட்சியை படுத்துறதுக்காக அவர்கள் வந்து முயற்சி எடுத்தாங்க.